காதல் திரைப்படத்துல சந்தியா அவர்களுடைய தோழியா சரண்யா அப்படின்ற நடிகை நடிச்சிருப்பாங்க. பேராண்மை உள்ளிட்ட நிறைய திரைப்படங்கள முக்கியமான கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. சமீபத்துல திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சு அழகு குத்தி அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோகி பாபு ஒரு இன்டர்வியூல பேசும்போது திருத்தணி முருகன் கோயில போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம படுத்திருந்தேன். அப்பதான் யாமிருக்கு பயமே படத்தினுடைய கால் எனக்கு வந்துச்சு. அந்த பனிமுஞ்சு வாயா அந்த ரோலுக்கு அப்புறம் தான் என்னோட கரியரே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஒரு சினிமாக்காரருக்கு இப்படி ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னா ஏன் நமக்கு எந்த மாற்றமும் நிகழாது அப்படின்ற நம்பிக்கையில தான் 75 ரூபாய் பஸ் டிக்கெட் எடுத்துட்டு இங்க திருத்தணி முருகன் கோயிலுக்கு முதல் தடவையா வந்தேன். முருகன் நான் கேட்டதெல்லாம் எனக்கு உடனே பண்ணி கொடுத்துட்டாரா, மாற்றம் நிகழ்ந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஆனா நாளாக என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரத நான் உணர ஆரம்பிச்சேன். அவருக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்துற விதமா நான் ஏதாவது திருப்பி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். திருத்தணி கோயில் பிரகாரத்திலேயே தங்கி அங்கேயே பொது கழிப்பறையை பயன்படுத்தி குளிச்சுட்டு விடியற் காலையில 4 மணிக்கெல்லாம் அழகு குத்திக்கிட்டேன். மொட்டை போட்டு அழகு குத்தின வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்கினேன். ரொம்ப யோசிச்சு தான் அந்த வீடியோ போட்டேன். நெகட்டிவிட்டி கம்மியா இருந்தாலும் பாசிட்டிவிட்டி ரொம்ப நிறைய இருக்கு. நிறைய பேர் ஆன்மீகத்தால அந்த வீடியோ கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது மாற்றம் தேவைப்பட்டுச்சு. இந்த மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா ஒரு புது வாழ்க்கையை ஃபீல் பண்றேன் காதல் சந்தியா சொல்லியிருக்காங்க.